ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அணியுடனான முதல் T20 போட்டி தோல்விக்கு இதுதான் காரணம். எங்கள் தோல்விக்கு முக்கியமாக இவர் தான் காரணம். நாங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம். கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் ரிட்டர்ன் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே இந்திய அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர். இந்த தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதல் T20 போட்டி சாமியாக வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அது குறித்து அந்த தோல்வி குறித்து ஜோஸ் பட்லர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்திய அணியோட பந்து வீச்சு ரொம்ப அபாரமாக இருந்தது. ஹர்தீப் சிங் பவர் பிளேயர் போட்டதுனால தான் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம். ஏன்னா மெயின் வீரர்களை பிலிப் சால்ட்டெல்லாம் சீக்கிரமாக விக்கெட் எடுத்துட்டார். அதுதான் எங்களுக்கு இந்த ஸ்கோர் அடிச்சது, கம்மி ஸ்கோர் அடிச்சதுக்கு காரணம். ஹர்தீப் சிங் உண்மையாக அபாரமான பந்து வீச்சாளராக இருக்கார். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே போல் நாங்கள் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். ஒரு 170 180 எதிர்பார்த்தோம். அடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் வீழ்த்தியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ரொம்ப ரொம்ப அபாரமாக ஆடுறாரு. அவரால் எங்களை கட்டுப்படுத்தவே முடியல. நாங்கள் எப்படி போட்டாலும் ஆடுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு வீரராக இருக்கார். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவர் நல்ல ஒரு பிளேயராக வருவார். இந்த ஃபஸ்ட்டு T20 போட்டி தோத்தாலும் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் தோல்விக்கு அப்புறம் பேசியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் சர்மாவை கட்டுப்படுத்தவே முடியலிங்க. விக்கெட்டு வீழ்ந்துனுக்குது ஒரு பக்கம். ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சன் அவுட்டு, சூரியகுமார் யாதவ் அவுட்டு வந்தோடனே. ஆனால் நம்ம அபிஷேக் சர்மா நீங்கள் யாருன்னா அவுட் ஆகுங்க, நான் அடிக்கிறது தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு சரியான அடி அடிச்சார் அபிஷேக் சர்மா. உண்மையாக அவர் எப்படி சொல்கிறது 79 ரன் அடிச்சாருங்கன்னா அடிங்க, ஒவ்வொரு அடி இடிமே இருக்குது. நான் தான் கிட்ட 6 கிரவுண்ட் சின்னதாக இருந்தால் கூட, கிட்ட 6 இருந்தால் கூட அதுக்குன்னு இப்படியாங்க ஏறி அடிக்கிறாரு. ஜோஃப்ரா ஆச்சர் ஒரு அடிக்கிறாரு. மார்க்வுட் 153 கிலோமீட்டர் போடுறான் தலைவன். அவன் ஒரு பிரித்து மேயிறாரு. அதனால் நம்ம அபிஷேக் சர்மா ஒரு சம ஓப்பனராக வந்துட்டு இருக்காரு இந்தியாவுக்கு. கண்டிப்பாக ஒரு ஏன்னா ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்மில் இருக்கார், ஒரு பக்கம் சாம்சங் நல்லா ஆடுறாரு, இவர் ஆடுறாரு. யாரை தான் வேர்ல்டு கப்பில் ஓப்பனிங் போட போகிறாங்கன்னு தெரியல. பட் செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. ஃபைனலாக திலக் வர்மாவும் நம்ம ஹர்திக் பாண்டியாவும் முடிச்சிட்டாங்க. ஈஸியாக ரன்னு சேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 12.5 பால்லே 132 ரன்னை சேஸ் பண்ணாங்க இந்தியா. இவர் சொல்கிற மாதிரி 180 160 போயிருந்தால் கூட இதெல்லாம் ஒரு 16-17 ஓவர் அடிச்சு தள்ளிட்டுருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இந்திய அணியோட கிளியராக இருக்காங்க. யார் அவுட் ஆனால் ஆகட்டும், உன்னோட இன்டென்ட் என்ன அது ரெடி ஆடுன்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. நம்ம ஜோஸ் பட்லர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆனாருங்க. அவர் அடித்தனால தான் ஒரு 68 ரன் அடித்தார். அவர் அடிச்சனால தான் இந்த ரன்னு கூட வந்துச்சு. இல்லைனா அவங்க ஒரு 100 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம ஜோஸ் பட்லர் இந்த தோல்வி குறித்து பேசியிருக்காரு. அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் தோல்வி கம்பேக் கொடுப்போன்னு சொல்லியிருப்பாரு. செகண்ட் T20 போட்டியை இங்கிலாந்து அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.